வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து அரசாங்க வீடு மற்றும் பங்களாக்களை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு அதிரடி உத்தரவு. ஜனாதிபதி அனுரவின் வருகையினால் நாட்டில் ஏற்பட்ட அதிர்வு. அனுரகுமார தமிழர் பிரச்சினையை தீர்ப்பார் என்று அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் நம்பிக்கை தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்கத்தின் முக்கிய பணியான ஊழல் மற்றும் முறைகேடுகளை இல்லாதொழிக்கும் வேலை திட்டத்திற்கு பூரண ஆதரவை ஜப்பான் வழங்கும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் சுகேஷி ஹிடேகி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாரநாயகவை ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்த போதே ஜப்பானிய தூதுவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையுடன் நெருக்கமாக பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியுடன் தற்போது இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ள 11 திட்டங்களின் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என ஜப்பானிய தூதுவர் அங்கு மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி கண்டி நகர நீர் முகாமைத்துவ திட்டம், பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டம், 2ஆம் கட்டம் டெரஸ்ட்ரியல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம், தேசிய ஒளிபரப்பு மற்றும் விநியோக வலையமைப்பு அபிவிருத்தி திட்டம், அனுராதபுரம் வடக்கு நீர்வளங்கள் திட்டம் கட்டம் 2, கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டம், கலுகங்கை நீர்வளங்கள் திட்டம் மற்றும் சுகாதார மற்றும் மருத்துவ சேவைகள் மேம்பாட்டு திட்டம் விரைவில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஜப்பானிய உதவியின் கீழ் இலங்கையின் தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் ஹபரணை வேங்குட கடத்தல் பாதை திட்டம் மற்றும் அனுராதபுரம் வடக்கு நீர்வளங்கள் திட்டத்தின் முதல் கட்டம் கயனிகங்கை புதிய பாலம் நிர்மாணிக்க திட்டம் தொடர்பான கொடுப்பனவுகள் இதில் உள்ளடங்குவதாக ஜப்பானிய தூதுவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் அந்தந்த அமைச்சு பதவிகளை வகித்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசாங்க வீடு மற்றும் பங்களாக்களை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு அரச பொது நிர்வாக அமைச்சு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் சுமார் 15 பேருக்கு அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைத்தது தொடர்பில் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த அமைச்சின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் சில நிறுவனங்களுக்கு அரசாங்கம் 50 கொழும்பு அரச பங்களாக்களை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் மாதிவளை உத்தியோகபூர்வ இல்லங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரையில் பயன்படுத்த நாடாளுமன்றம் அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் தினத்தில் அல்லது அதற்கு அடுத்த தினத்தில் குறித்த உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்க வேண்டும் என நாடாளுமன்ற அதிகாரிகள் முன்னாள் அமைச்சருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியுள்ள அனைத்து விதத்திலும் வழங்கப்பட்டுள்ள கொடுப்பனவுகள், முத்திரை கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான உத்தரவானது ஜனாதிபதி அனுரகுமாரவால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் சபாநாயகர், முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோருக்கு தொடர்ந்தும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட தரப்பினர் சகல சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டு வருகிறது. இதன்படி நாடாளுமன்ற கொடுப்பனவு, பணியாளர் கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு, முத்திரை கொடுப்பனவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறித்த தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களையும் மீள கையளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பாரிய அதிர்வு ஏற்பட்டுள்ளது என மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாம் ஒரு இடதுசாரி என்ற வகையில் புதிய ஜனாதிபதியை வரவேற்கிறோம். எம்மை பொறுத்தவரை இலங்கையில் உழைக்கின்ற மக்கள் 90% இருக்கின்றார்கள். வாழ்க்கை செலவு அதிகரித்து இருக்கிறது. தற்போதைய ஜனாதிபதி மார்க்சிச நிலைப்பாட்டில் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தவர். தற்போது அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். நமது நாட்டிலேயே 76 ஆண்டுகளாக பாரம்பரிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ளவர்கள் தான் ஜனாதிபதியாக வந்திருந்தார்கள். ஆனால் தற்போது புதிதாக ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்.
எனவே அவர் முன்வைத்தது தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வாறு முன்வைத்தாரோ அதே போல செயற்பட வேண்டும். பலர் தேர்தலுக்கு முன்னர் பல்வேறு விஞ்ஞாபனங்களை முன்வைப்பார்கள். ஆனால் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அவர்கள் செயற்படுவதில்லை. எனவே இவர் அவ்வாறு செய்ய மாட்டார். சொன்ன விடயங்களை செய்வார் என்பதை நான் நம்புகிறேன். ரணில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிலையில் நாட்டிலேயே மிகப்பெரிய கடன் சுமையை கொண்டு வந்தார். எனவே இந்த நிலையில் ஏழை குடும்பத்திலிருந்து வந்த அனுர நாட்டை மாற்ற வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்தார். பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்து களமிறங்க ஐக்கிய தேசிய கட்சி தயாராகவே உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் தொடர்பான கலந்துரையாடல் நாட்டில் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் இது தொடர்பான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அவரது அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சு நடத்தினோம். ஐக்கிய மக்கள் சக்தியிலும் ஐக்கிய தேசிய கட்சியிலும் ஒரே தரப்பினர் தான் இருக்கிறார்கள். இரண்டு கட்சிகளின் வாக்குகளை ஒன்றிணைத்தாலே பொது தேர்தலில் பாரிய வெற்றி கிடைக்கும். எனவே இதனை சாத்தியப்படுத்த இரண்டு கட்சிகளும் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வர வேண்டும். எமது தரப்பினருடன் பேச்சு நடத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு தரப்பினரும் தயாராகி கொண்டுதான் இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்பதோடு தேசிய பட்டியலூடாகவும் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார். எனவே சஜித் பிரேமதாசவை பிரதமராக்க நாமும் நடவடிக்கை எடுப்போம். நாம் தொலைபேசியுடன் கூட்டணி அமைத்தால் இந்த நடவடிக்கையை எடுப்பதில் பிரச்சனைகள் இல்லை. தற்போதைய நிலவரத்திற்கு இணங்க எமது தரப்பில் பெரும்பான்மையோர் இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டையே வெளிப்படுத்தியுள்ளனர் என்று நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் மார்க்சிஸ்ட் சார்பு ஜனாதிபதியாக அனுரகுமார வெற்றி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கான தீவிரமான புதிய பாதையின் தொடக்கம் என்று அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை தெரிவித்துள்ளது. அனுரகுமார அவரது ரஷ்ய கம்யூனிஸ்ட் சார்பு அரசியல் கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுனவும் 2022ஆம் ஆண்டின் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் முக்கிய பங்கு வகித்தனர். அதுவே அனுரகுமாரவை ஜனாதிபதி தேர்தலில் ஜெயிக்க வைத்துள்ளது என்றும் அந்த அமெரிக்க பத்திரிகை கூறுகிறது. அது ஓரளவு உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதைவிட பெரிய உண்மை இலங்கை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது. சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து வளமையான அரசியல்வாதிகளின் ஆட்சியை விரும்பாமல் புதிய தலைமையை அவர்கள் விரும்புகிறார்கள். அனுரகுமார சர்ச்சைக்குரிய ஜேவிபி கட்சி 1970 மற்றும் 1980களில் இலங்கை அரசுக்கு எதிராக 2 கிளர்ச்சிகளை நடத்தியது. அதன் போது 80,000 பேர் கொல்லப்பட்டனர். காலப்போக்கில் கட்சி வன்முறையை கைவிட்டதுடன் அனுரகுமார அவர்கள் செய்த குற்றங்களுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். அதனால் கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் பிரச்சனையில் இருந்த வன்முறை பின்னணியை அவர் புரிந்து கொள்வார் என்கிறது அமெரிக்க வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை. 2000 ஆண்டில் முதலில் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திசாநாயக்க ஊழலை எதிர்த்து போராடுவதையும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதையும் இந்த ஆண்டு தனது பிரச்சாரத்தின் முக்கிய திட்டங்களாக மாற்றும் வரை இலங்கை அரசியலில் ஒரு புற வீரராக இருந்தார். இனப்பளவுகள், தூய்மையான அரசியல் மற்றும் மக்கள் சார்பான பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமைக்கான அவரது அழைப்பு நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட 22 மில்லியன் மக்களுக்கு எதிரொலித்தது. பல தசாப்தங்களாக இலங்கை அதன் தமிழ் சிறுபான்மையினர் ஒரு சுதந்திர இன அரசுக்கான போராட்டத்தை தொடங்கிய பின்னர் உள்நாட்டு போரின் பிடியில் இருந்தது. 20 ஆண்டுகால உள்நாட்டு போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். அது 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்பீட்டின்படி போரின் இறுதி நாட்களில் குறைந்தது 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இராணுவம் பரவலான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இலங்கையின் அரசியலில் உள்நாட்டு போரின் வடுக்கள் இன்னும் காணப்படுகின்றன. தமிழர்களின் பிரச்சினை தீர்க்கப்படாமல் உள்ளது. உண்மையில் திசாநாயக்கவின் ஜேவிபியே ஒரு காலத்தில் தமிழர்களுக்கு விரோத உணர்வுகளை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையிடம் கருத்து தெரிவித்த அமெரிக்க இராஜாங்க அமைச்சின் அதிகாரி ஒருவர், இன்றுள்ள ஜேவிபி அதிலிருந்து மாறுபட்ட புதிய கோட்பாடுடன் இயங்குகிறது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, இலங்கையில் தமிழ் மக்கள் இப்போது தனி நாடு கோரவில்லை, தமது உரிமைகளையே கோருகிறார்கள். 2009ஆம் ஆண்டு நடந்த யுத்தத்தில் செய்யப்பட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அனுரகுமாரவால் செய்யக்கூடியது பெரிதாக எதுவும் இல்லை என்று அமெரிக்க அரசு புரிந்து கொண்டுள்ளது.
ஆனால் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு சம உரிமை என்ற விஷயத்தில் அனுரகுமார கவனம் செலுத்துவார் என்று அமெரிக்க அரசு நம்புகிறது என அந்த அதிகாரி கூறியதாக அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை தெரிவித்துள்ளது.